அக்காவுக்கு போஸ் கொடுங்க. அவங்கள காணும். நம்ம திரும்பி போய் அவங்கள பார்க்கலாம். இங்க பாரு. ஹே, இன்னும் கொஞ்சம் கிட்ட போ. ஹே, சீக்கிரம் சீக்கிரம் போ. ஆல்ரைட், எல்லாரும் கொஞ்சம் இங்க பாக்குறீங்களா? இத வச்சு நாம ஒரு சவுண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இது உங்க செமஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சாதாரண மெஷின் இல்ல. சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெஷின் கண்டிப்பா உதவியா இருக்கும். சொல்ல புரிஞ்சுதா? இப்போ உங்ககிட்டயே கொடுக்குறேன். இதை ஒவ்வொருத்தரா பாருங்க. அப்படியே பாஸ் பண்ணுங்க. ஏய் குட்ரா பால், இதால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. வேணா டூல்ஸை பயன்படுத்திக்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் மசில் ஏற்றணும். சூப்பர். அவன் சொல்றது கேட்டு ஃபீல் பண்ணாத. அவன் பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் பண்றான். நீயும் ஒரு நாள் பாஸ் ஆவ. ஏய் கொடு கொடு. தேங்க்ஸ். நீ சொன்ன மாதிரி நடக்கும். சரி, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்? உனக்கு இதை யூஸ் பண்ண தெரியலன்னா ஆஸ்ட்ரோ மாதிரி யூஸ் பண்ணிக்க. ஏதாவது டவுட் இருக்கா? என் மனசுல தோணுனத கவிதையா எழுதியிருக்கேன். ஓ அப்படியா? எனக்கு தெரியல. போகாதீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாருங்க, அசைன்மெண்ட் முடிச்சாச்சா? முதல்ல அதை பாருங்க. தேவையில்லாம கதை அடிக்காதீங்க. இதோ பாரு லிண்டசி, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சு நடத்துக்க. டேய் கொஞ்சம் நிறுத்துறிய? தேவையில்லாத விஷயத்துல உன்னுடைய சிந்தனையை செதற விடாது. போய் அசைன்மெண்ட்டை கவனிப்போ. முயற்சி பண்ண முடியாது எதுவுமே இல்லை சார்.
ஹாய். ஹே. இந்த பயணம் 2 வாரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா இந்த பயணம் ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. கூட வரவங்க எல்லாருமே பாலு பசங்க, பாத்துக்கோ. இங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிற பசங்க. அவங்கள மாத்த முடியாது. அது உண்மைதான். சாலமன் தீவுக்கு நம்ம எப்ப போய் சேருவோம்? அது இயற்கை நம்மளுக்கு இப்படியே சாதகமா இருந்தா நம்ம நாளைக்கே போய் சேர்ந்துருவோம். இது என்னோட கெஸ்ஸிங் கிடையாது, கேப்டன் சொன்னது. நாளைக்கு இந்நேரம் அங்க இருப்போம். ஆமாமா, கேப்டன் தானே சொன்னாரு. அவர் சொன்ன விஷயத்துல பாதி தான் உண்மையா இருக்கும். கண்டிப்பா மீதி பாதி பொய்யா தான் இருக்கும். சரி, திரும்பி படு. ஓகே. ஏய் இங்க பாரு, அங்க ஜாகிரதையா நிக்கணும். இந்த பக்கம் வா வா. ஏன் ஏதோ சின்ன பசங்கள்ட்ட சொல்ற மாதிரி நம்மகிட்ட வந்து சொல்றாரு. ஆமா. எனக்கு கூட தெரியல. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த செமஸ்டர் அவ்வளவுதான். அடுத்த செப்டம்பர்ல தான் நான் பாத்துக்க வேண்டியதா வரும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொடுத்து படிக்க சொல்றாரு. ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். அதை எங்கேயாவது தூக்கி போட்டுரு. ஜிபிஎஸ் எல்லாம் இருக்கும்போது இதை வச்சு என்ன பண்றது? ஆமாமா, வேஸ்ட். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அத ப்ரொஃபசர் கண்ணில் படாம வச்சுக்கோ. ஏய் கோல், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க வரும்போது செல்போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு? என்ன மன்னிச்சிருங்க கேப்டன், நான் அதை சும்மா தான் எடுத்துட்டு வந்தேன். எப்படிதான் இந்த கன்றாவியை இவன் குடிக்கிறான்னு தெரியல. இது குடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி பில் பண்ண முடியுது. உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? பாத்தியா என்னோட கட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குல்ல? ஆமாம்மா, எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நிக்காது, என்ன மாதிரி கருத்துருவ. வாய் அதிகமாயிடுச்சு. சரியா சொன்னேன். இந்த சத்தம் எங்க இருந்து வருது? என்னது இது? ஏதோ ஒண்ணு மாட்டிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. என்னது? என்ன சத்தம்? ஐயோ, கப்பல கீழே மாட்டிக்கிச்சு. என்னது இது? என்னது? அது என்ன நான் கேக்குறேன்? அதுதான் பெரிய வாய் உள்ள சுறா. வாய் உள்ள சுறாவா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இதை 70s கண்டுபிடிச்சாச்சு. இது வேர்ல்டுலயே மொத்தம் 50 தான் இருக்கும். இது எப்படி இங்க வந்தது? அவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். இந்த கடல் பகுதி ரொம்ப ஆழமா இருக்கும். அதுவும் 100 அடிக்கு கீழே இருக்கும். அப்படின்னா இங்க எதுக்காக வரணும்? எனக்கு தெரிஞ்சு கடல்ல வேற ஏதோ விலங்கு அதை தொந்தரவு பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா அடிப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஒரு நிமிஷம். எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஒரு சுறா மீன் அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் நீ சொன்ன சரிதான், இது அரிய வகையான மீன் தான். ஏய் நல்லா மாட்டிட்டு இருக்கு. அத போக விடு பிராங்க்லின். அது நல்லா மாட்டிட்டு இருக்கிறதுனால போக முடியல. என்ன நடக்குதுங்க? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? என்னாச்சு? உங்க யாருக்கும் ஒன்றும் ஆகலையே? இல்ல இல்ல இல்ல. ஏய் உங்களுக்கு ஒன்றும் ஆகல, அடிக்கடி பண்ணல. அங்க பாரு, கப்பலுக்கு கீழே ஓட்டம் விழுந்திருக்கு. ஏதோ ஆயிடுச்சு, அதை போய் பார்க்கலாம். அந்த ஷார்க் வந்து அடிச்சதுனால தான் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. முதல்ல நாம ஏதாவது செய்வோம். ஓ சீக்கிரம் போ. என்ன பிரச்சனை போய் பார்க்கலாம். சீக்கிரம் போ. லோரா லோரா, கப்பலுக்கு அடியில டேமேஜா இருக்கு. தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு. உடனே கீழே போய் செக் பண்ணுங்க. சரி சரி, சீக்கிரம் 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 போ. சீக்கிரம் போய் செக் பண்ணு.
என்ன சொல்றாங்க? அந்த ஷார்க் அநேகமா ப்ரொஃபைலர்ல அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரியல, ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன சொல்ற? எதனால? எப்படி ஆச்சு? மேடி மேடி யுஎஸ் எஜுகேஷன் கப்பல் சீக்கிங்ல இருந்து பேசுறேன். யாருக்காவது நான் பேசுறது கேக்குதா? மறுபடியும் சொல்லுங்க. இது யுஎஸ் நேவல் பேஸ். உங்களுக்கு அங்க என்ன ஆச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு தாக்குதுங்களா? நாங்க நடுக்கடல்ல இருக்கோம், எங்க இருக்கோம்னு தெரியல. ஹலோ ஹலோ ஷிட். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆனா கால் ரொம்ப வலிக்குது. கேப்டன், என்ன என்ன விஷயம் சொல்லு. நம்ம தண்ணில முழுகிட்டு இருக்கோம். ஹாலோ டிக்கிலோ கீழே என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லனா நம்ம முழுகிடுவோம். ரேடியோ சிக்னலும் போக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். நம்ம கப்பல் முழுகிட்டு இருக்கோம். அட கடவுளே, நம்ம முழுகிட்டு இருக்கோமா? இது பாருங்க, தேவையில்லாம யாரும் கவலைப்படாதீங்க. நமக்கு எதுவும் ஆகாது, நம்ம தப்பிச்சிருவோம். முதல்ல அந்த சத்தம் எங்க இருந்து வந்ததுன்னு பார்க்கணும். அது வித்தியாசமான சத்தமா இருக்கு. என்னால கப்பலுக்கு வந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும், ஆனா ரொம்ப நேரம் ஆகும். எவ்வளவு நேரம் ஆகும்னு சரியா சொல்லு. அது என்னால கரெக்டா சொல்ல முடியல. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஆகும். ஏய், அங்க பாருங்க, ஒரு தீவு தெரியுது. அது என்னது, ஒரு தீவு மாதிரி இருக்கு? அது ஒரு தீவு, அப்படிதான் நினைக்கிறேன். அந்த தீவுக்கு போயிட்டா நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும். அங்க நங்கூரம் போட முடிஞ்சா ஓகே. ஓகே, ஹேண்ட் கிட்டையும் டெக்லா கிட்டையும் சீக்கிரமா பிரச்சனையை முடிக்க சொல்லு. அதுக்குள்ள நம்ம அங்க போயிட்டு வந்துருவோம். ஓகே கேப்டன். இந்த செமஸ்டர்ல உங்களுக்கு இன்னொரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காட்டை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நாம நேர்ல அங்க போக போறோம். எல்லாத்தையும் நீங்களே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. தீவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர், எவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. இந்த இடத்த நான் பார்த்ததே இல்லை. ஓ வாவ், அங்க மனுஷங்க இருக்காங்க. இருக்காங்களா இல்லையான்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. கேப்டன், கப்பல் இதுக்கு மேல போகாது, மண்ணில் மாட்டிக்கும். நீங்க இந்த போட்ல போலாம்ல. நான் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு இங்க இருந்து போயிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே இருந்து ரிப்பேர் பாருங்க. ஓகே. இது ஒன்றும் நல்ல யோசனையா எனக்கு தோணல. ஏய், என்ன பேசுற நீ? இது உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு, அதை தெரிஞ்சுக்க. ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு என் மனசுக்கு தோணிட்டு இருக்கு. கப்பலை சரி பண்ண ஒரு நாளாவது ஆகும். அது வரைக்கும் இதுக்கு தேவையில்லாம வெட்டியா உட்காந்துருப்பானே. அது வரைக்கும் நம்ம போய் காட்டை பார்த்துட்டு வரலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம நம்ம போற காட்டுக்குள்ள ஏதாவது கிழங்கு வகைகள் சாப்பிட கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லையா? அங்க ஏதாவது மெட்டல் கிடைச்சதுன்னா கப்பல் ரிப்பேர் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அதுவும் உதவியா இருக்கும். நீங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சீக்கிரமா ரெடியாக சொல்லுங்க. ஓகே. இன்னும் மனசு மாறல. எனக்கு விருப்பம் இல்ல. எல்லா விஷயத்திலையும் யாராவது ஒருத்தர் தலை நடத்திட்டே இருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வரணும்னு சொன்னீங்கன்னா முடியாது. இங்கே அவன் குழி தோண்டி வச்சவன். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இப்படி ஒரு இடமா?
இல்ல இது வெறும் ஹோல் தானே. ஒருவேளை முந்தைய காலத்துல யாராவது பயன்படுத்தினதா இருக்கலாம். இந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருக்குல்ல? எல்லாரும் ஒவ்வொருத்தரையா ஃபாலோ பண்ணியே வாங்க. இங்க பாரு. எங்கேயாவது சுழிகள் இருக்கும்போது இந்த காட்டுல நிறைய அரிய வகையான மரங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இவர் எதுக்காக நம்மள இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாருன்னே புரிய மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் அமைதியா இருக்கு. நமக்கு போர் அடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் செய்யறாரு. இல்ல லாண்டசி? ஓ அப்படியா? வேலை வாங்காம இருந்தா சரி. ஆனா ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, இங்க ஒரு மண்ணும் கிடைக்க போறதில்ல. இங்க பாருப்பா, அது உன்னோட மோசமான சிந்தனைகள் தான். ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் அந்த காலத்துல எப்படி தீவு உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான். கொஞ்ச நேரம் நீ பேசாம வரையா? என்னது? ஷார்க்கோட பணம். ஓ பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்குல்ல? இத பார்க்க எவ்வளவு பெருசா இருக்கு. அவ இதை பார்த்து பயந்துட்டான். எல்லாரும் அங்கேயே நில்லுங்க, யாரும் கிட்ட வராதீங்க. ஏன் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைனா நீங்க தீர்த்து வச்சிருவீங்களா? சுறாக்கள் கூட்டமா வந்து அதை அட்டாக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அது அட்டாக் பண்றதுன்னு பார்த்தாலே தெரியுது. பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. நான் வரேன். அவ போறா. அவ பேச்சு எதுவும் கேட்காதீங்க. இது ஏதோ ஆக்சிடென்ட்னு நினைச்சுக்கணும். சரி வாங்க, நம்ம எல்லாரும் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். போங்க. ஏய் பார், பாப்பலாம். அவங்க கூட போகாதது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அவரை பத்தி உனக்கு தெரியாது. அவர் ஒரு அருமையான டீச்சர், ஒரு நல்ல கேப்டனும் கூட. எல்லாரும் எல்லா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றது தான் அவரோட நோக்கம். உங்களால தண்ணியில போக முடியுமா? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்பு. குட் லக். அவங்க கீழே போய் பார்க்கறதுக்குள்ள நம்ம போய் பம்பிங் வேலையை பார்ப்போம். என் கூட வா. சரி. சீக்கிரம் அதை சரி பண்ணு. பார்க்கறேன். சீக்கிரம் போ. நல்லா உள்ள போய் பாரு. ஓகே சரி. திடீர்னு என்னாச்சு? கப்பல் ஆடுது. எனக்கு தெரியாது. இந்த பக்கம் ஒண்ணு காணும்.
பேய் பார்க்கவே பயமா இருக்கு. என்ன நேரம் ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்கு. ஆமா இல்ல எல்லாம் காலி பண்ண போயிட்டாங்க. என்ன காமெடி பண்றேன். வாங்க நம்ம அந்த பக்கம் போலாம். ஏய் நம்ம எங்க வந்திருக்கோனே தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த இடம் பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. ஹலோ, யாரா இருக்கீங்களா? மனிதர்கள் இங்க வாழ்ந்திருக்காங்களா? இதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஒருவேளை இது ஏதாவது அவுட் ஹவுஸா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மீன் பிடிக்கிறவங்க இடமா இருக்கும். அவங்க தான் வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வருவாங்க. அப்படின்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உள்ள போய் என்னன்னு பார்ப்போமே. ஏமேட்டிங்க பாத்தியா? ஏதோ ஒரு உருவத்தோட பல்லு இருக்கு பாரு. ஆமா, இந்த மாதிரி இடங்கள்ல தான் உங்களால வித்தியாசமான பொருள் எல்லாம் பார்க்க முடியும். கண்டிப்பா. இதை நம்ம டின்னருக்கு வச்சுக்கலாமா கேப்டன்? நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்டுக்கோ கால். ஏய் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னது? என்னது? இது எதுக்காக? இது ஒரு வீல். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது போட்ல பயன்படுத்துற வீல் தான். ஒருவேளை அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க வந்திருப்பாங்களோ. இது எங்களை நம்ப சொல்றியா? நான் நம்புறேன். என்னோட அம்சால இதை உடைச்சிடலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. நீங்க தனித்தனியா போறத பத்தி நோ ப்ராப்ளம். எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் கூட இருக்கட்டும். அவங்க கூடவே போய் நமக்கு கிடைக்க வேண்டிய மெட்டல் கிடைக்குதான்னு பாருங்க. ஆனா இந்த ஏரியா விட்டு மட்டும் போயிடாதீங்க ப்ளீஸ். வாங்க போலாம். எல்லாரும் வாங்க. ஏய் சீக்கிரம் வா. ஹே கிரேட், இதை பார்த்தா மீன் வியாபாரம் பண்ண இடம் மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் உறுதியா சொல்ல முடியாது. கடல்ல நீச்சல் அடிக்கலாமா? சொரா நிறைய இருக்கும். நான் தண்ணியில இறங்க மாட்டேன். பயப்படாதீங்க, சொரால உங்களை எதுவும் பண்ணாது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம். சரி, இவ்வளோ வற்புறுத்தலாம்ல. எனக்கு விருப்பம் இல்ல. இங்க பாரு, நமக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த இடம் சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்கும். உண்மையாதான் சொல்றியா? ஆமா, வாழ்க்கையில் இது மாதிரி சந்தர்ப்பம் ஒரு தடவை தான் கிடைக்கும். வாங்க பீச்சுக்கு போகலாம். சரி வா போலாம். அந்த பக்கம் தேடுவோம். சரி. அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உடைஞ்ச மெட்டல் தான் தேவை. சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இது வரைக்கும் இல்ல. தண்ணி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. பேசாம ஸ்விம் பண்ணலாமா? வேண்டாம், நீ தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க. சாரி, தெரியாம பேசிட்டேன். நான் எதையும் மனசுல வச்சுட்டு பேசல. ஒரு விபத்துக்கு அப்புறம் கடலை பார்த்தாலே பயம். எப்போ நடந்தது? அது எனக்கு 12 வயசு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சம்மர் வெக்கேஷனில் பீச்சுக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சம்மர் வெக்கேஷனை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்போ ஒரு பெரிய அலை வரும்போது நான் ஜம்ப் பண்ணேன். அலையில் ஜம்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் தடவை ஜம்ப் பண்ணும்போது தண்ணி ரொம்ப கிளியராக இருந்தது. அடுத்த தடவை ஜம்ப் பண்ணும்போது என் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய சுறாவை பார்த்தேன். அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு பக்கத்துல 5 அடி தூரத்துல தான் இருந்தது. நான் உடனே கரைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கடல்ல இறங்கவே இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்டம் இருந்ததுனால தான் நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடல் தண்ணியை பார்த்தாலே பயம். அப்படின்னா எதுக்காக நீங்க இந்த செமஸ்டருக்கு வந்தீங்க? எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்காத வேலை என்னன்னு நீ சொல்லு பாப்போம். சம்மர் ஸ்கூல். ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா எதை பத்தியும் நான் கவலைப்படுறது கிடையாது. ஆனா பயம் இருக்கு. அப்ப ஏற்பட்ட அனுபவம் திரும்பவும் ஏற்படுமோன்னு. ஆமா, இந்த இடம் எனக்கு பார்க்கும்போது அப்படியே பேய் தேவி மாதிரி தெரியுது. இங்க ஒரு பெரிய சுறா கூட இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது.
நீங்க அந்த பால் மாதிரி பேசுறீங்க. நான் சொல்லல, அதுவும் அங்க பாருங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நான் சொன்னது எப்படி இருக்கு? இப்போவாது நம்புறீங்களா இல்லையா? வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு இடத்தை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இது ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு. இது பெயிண்டிங் கூட அழகா இருக்கும். அதனால தான் நீங்க வந்திருக்கோம். யார் முதல்ல வரீங்க? வாங்க. சீக்கிங், this is UL Naval Base. யாராவது பேசுங்க. சீக்கிங், யாராவது அங்க இருக்கீங்களா? நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க? உங்க நிலைமையை சொல்லுங்க. சீக்கிங், தயவு செஞ்சு சொல்லுங்க. நாங்க இங்க கொஞ்ச தூரம் தான் போனோம். எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். நாம எல்லாரும் அந்த பக்கம் போவோம். வாங்க, எல்லாரும் ஒண்ணா போய் தேடி வாங்க போலாம். சரி, வாங்க போலாம். ஹெலன், உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? நல்ல இடம் தான். ஆனா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் இப்படி இருக்கிறதும் ஒரு வகையில உங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சுல்ல? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் பக்காவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன கேளுங்க. ஒரு டவுட்டும் இல்ல. ஏய், அங்க பாரு. வாவ். என்ன இடம் இது? ஏய், அங்க பாரு, ஒரு போட் இருக்கு. அது வர்க் ஆகுதான்னு பாருங்க. என்ன? அங்க ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம். வா வா. இது ஒர்க் ஆகுதுன்னா நம்ம போலாம். பார்த்து இறங்கு. வா. ஏய் கால். கவலைப்படாதீங்க சார், ஒன்னாகாம நான் பாத்துக்கிறேன். எனக்கு இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன், முதல்ல அதை கொடு. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாது. இது ரொம்ப நாளா இங்கேயே நிக்குது போல இருக்கு. அப்படின்னா இது வேலை செய்யாதுன்னு நினைக்கிறீங்களா? பிரயோஜனம் இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை வேலை செய்யலாம் இல்லையா? ஒருவேளை இது ஒர்க் ஆனாலும் நம்மால இதுல போக முடியாது. நாம நிறைய பேர் இருக்கோம், இடம் பத்தாது. நம்ம கிட்ட தான் இப்ப 2 போட் இருக்கு. நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். சீக்கிரம் வேலை முடியணும்னா யாராவது எனக்கு உதவி பண்ணணும். ஏய் பால், உன் மூளையை பயன்படுத்தி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? யா ஷூர், அதை நான் செய்கிறேன். வா.
பாப்போம். என்னாச்சு? தயவு செஞ்சு இறங்கி சொல்லுங்க. என்னாச்சு? இங்க நடக்குதுங்க. என்னாச்சு? என்னாச்சு? பிளட் வருது. ஐயோ பால், இவருக்கு உதவி பண்ணு. என்ன பண்ணாச்சு? அச்சச்சோ. இவரை சீக்கிரமா டாக்டர் பாபிஷ் கிட்ட கூட்டிட்டு போங்க. சரி தூக்குங்க. சும்மா வேடிக்கை பக்கம் புடி. புடி. எழுந்துங்க. மெதுவா எந்திரிங்க. மெதுவா கூட்டிட்டு போங்க. வா நம்மளும் போலாம். சார் வாங்க போலாம். சீக்கிரம். ரொம்ப நோண்டாதீங்க வாங்க. பார்த்து மெதுவா. இதோ வந்துருச்சு. இந்த இடத்துல என்னதான் நடக்குது? யாராவது தயவு செஞ்சு சொல்லி தொலைங்க. ஏய், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்னால அமைதியா இருக்க முடியல. வாயை மூடிட்டு அமைதியா இரு. சும்மா கத்திக்கிட்டே இருக்கா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு தெரியும் அவளுக்கு சீக்கிரமா கோவம் வரும். ஆனா அவ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நான் போட்டு கிட்ட போறேன். நானும் வரேன். பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. டியூபில் இருக்கிற ஆக்சிஜன் கம்மியாயிட்டே இருக்கு. இதுக்கு மேலே அவங்க கடலுக்குள்ள இருக்கவே கூடாது. நம்ம இதை மேலே இழுத்துரும். ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் சார், ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். டாக்டர் எங்களுக்கு உதவி தேவை. டாக்டர் என்ன ஒரே பிளட்டா இருக்கு? டாக்டர் அவங்கள காணுமே. நல்லா பாரு. உதவி பண்ணுங்க. சீக்கிரமா இழு. அங்க பாரு பிளட். அவங்களுக்கு என்னாச்சு? டாக்டர் கொஞ்சம் இவருக்கு உதவி பண்ணுங்க. கடலுக்குள்ள போனவங்க திருப்பி வரல. என்னாச்சு? இவரை விழுந்துட்டாரு. திடீர்னு நில அதிர்வு. நில அதிர்வா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உணரலையா? இல்லையே. நீங்க முதல்ல மேல வாங்க. இவருக்கு இப்ப ரொம்ப அடிபட்டிருக்கு. ரத்தம் வர வருது. இல்ல இல்ல, இது ஒண்ணும் பெரிய காயம் இல்ல. பாரு. ஐயோ கடவுளே. இப்ப இவருக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துடுறேன். ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம கிளினிக் கூட்டிட்டு போகணும். அது சரி. லாரா எங்க? லாரா தண்ணிக்குள்ள போயிட்டா. அங்க பூரா பிளட்டா இருக்கு. அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. நாங்க போய் பாக்குறோம். நீங்க திருப்பி தீவுக்கே போயிடுங்க. இந்த ஷிப் இன்னும் ரெடி ஆகல. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? கண்ணுக்கு என்ன தூரத்துக்கு எதுவுமே தெரியல. ஹே, அங்க கொஞ்சம் பாரு. ஏதோ ஒண்ணு மிதந்துட்டு இருக்கு. ஏய் பாத்தியா? பார்த்தேன். என்னன்னு தெரியுதா? ஒன்னும் தெரியலையே. சரி வா கிட்டக்கு போலாம்.
என்னது? வா, இன்னும் கொஞ்சம் கிட்டக்கு போய் பார்க்கலாம். அதை எடு பார்க்கலாம். சீக்கிரமா வந்துருங்க. யாராவது காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க, போட்டுக்குள்ள வாங்க. வாங்க. சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க. வாங்க. உங்களால முடியும். யாராவது காப்பாத்துங்க. சீக்கிரம் வா. இன்னும் வேலை முடியலையா? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நானும் கீழே இறங்கி வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த போட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். கேஸ் கிடைச்சா ஓட்டிடலாம். நாங்கள் அதை எடுத்துட்டு வந்திருக்கோம் பாத்தியா? அப்படின்னா நீ எனக்கு உதவி பண்ணு. ஓ ஷியோர். கீழே எடுத்துருவாங்க, எடுத்துருவாங்க. அட பரவாயில்லையே, உன்னை நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். அப்பப்போ வித்தியாசமா ஏதாவது நான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என் வேலையை. இது கேஸ் நீ எப்படி சொல்றீங்க? கேஸ் ஸ்மெல் வந்துச்சு. அப்படின்னு சரி, எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. யா, ஃபுல் ஆயிடுச்சு. நீ எப்ப இருந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்ச? இந்த தீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அதுவும் குறிப்பா உன்னை பார்த்ததுமே அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். இதை ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? நான் செய்றேன். தேங்க்ஸ். ஏன் நீயே வந்து செய்ய வேண்டியதானே? செய்யணும்னு மனசு இருந்தா யார் வேணாலும் செய்யலாம். சில உண்மைகளை நம்ம சொல்லித்தான் ஆகணும். கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? மசில்ஸை பாத்தியா? ஒரு தடவையில நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அட பரவாயில்லையே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சது. இப்ப நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாம். ஏய் ஏய் ஏய், எங்க போறீங்க? ஏய், உங்களால முடிஞ்சா எங்களை ஜெயிச்சு காமிங்க. ஏய், என்ன நடக்குது? இவங்க எங்க போறாங்க? என்ன இவங்க மட்டும் போறாங்க? சரியான சுயநலவாதிங்க. ஒருவேளை அவங்க சொன்னதும் நல்ல யோசனை தான். ஆமாமா, வாங்க நம்மளும் போவோம். சரி சரி, உட்காருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? உட்காருங்க. ரெடி? ஏய், நீயும் வரியா? இல்ல, நீங்க போங்க. ஓகே, பாய். வாங்க நம்ம போலாம். கொண்டா கொண்டா. அந்த தீவு கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு இருக்கு. அந்த பசங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியலையே. ஒண்ணும் இருக்காது. அவங்களும் நம்ம கூடயே வராங்கல்ல? அவங்களும் சூப்பரா போட்டு ஓட்டுறாங்க. நம்ம கிட்ட வந்துட்டாங்க. அப்படியா?
கொஞ்சம் அங்க பாருங்க. இவங்க தண்ணில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ட் ஒரு விஷயம், இந்த மோட்டர் நல்லா ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ஏன் சொல்றேன்னா புது போட்டு மாதிரியே இருக்கு. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வரேங்கிறத சொல்லு. என்னன்னா, யார் முதல்ல நம்ம கப்பலை தொடுறாங்கன்னு பாப்போமா? அந்த ரெக்கையை போய் தொடரும். ரெக்கையா? சந்தேகமே இல்லாம நாங்க தான் ஜெயிப்போம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை அப்படியே பிடிச்சி தள்ளு. ஏய், அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப நல்ல பையன். நீங்களும் அதே மாதிரி நல்லவங்க தான். ஏய், அங்க பாரு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓகே, இப்போ கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 சீக்கிரம் தண்ணி விட்டு வெளியில போங்க. சொல்றது கேட்கலையா? சீக்கிரம் வெளியில போங்க. கப்பல்ல இருந்து கை காட்டுறாங்க. அவங்க நம்மளை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அவங்களை சீக்கிரம் வர சொல்லு. வா. பார்க்கலாமா? நாங்க தான் ஜெயிக்க போறோம். கூடி அவங்கள சீக்கிரமா போலாம். ஏய், நாங்க முன்னாடி வந்துட்டோம். இப்ப பாத்தீங்களா? அது வருது, அவங்கள வர சொல்லு. உங்களால முடிஞ்சா என்ன பிடிச்சு பாரு. சீக்கிரம் வாங்க. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆபத்துன்னு நினைக்கிறேன். நீச்சலடி. போட்ல இருந்து உன்னை தள்ளி விட்டுட்டாங்களா ரயான்? யாராவது வாங்க, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அது கண்டிப்பா ஜெல்லி ஃபிஷ்ஷா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னால பார்க்க முடியல. ஐயோ, என்னால அதை பார்க்க முடியல. போட்டை திருப்புறீங்களா? ஆமா. அது எதனால நம்ம பின்னாடியே வந்தது? அதுக்கு 2 தலை இருந்தது.
ஜெனடிக் பிரச்சனையால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு சில 2 தலை பாம்பு, ஆடு மாடு இதுங்கெல்லாம் மனுஷன் உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆனா இது அப்படி இல்ல. 2 தலைனா பல்லும் டபுளா தானே இருக்கும். ஆமா, அது உண்மைதான். அது டபுளா தான் இருக்கணும். அதனால தான் போட்டை அடிச்சு போடுது. அது ரொம்ப பெருசு. அதோட சத்தம் கூட ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, அதுதான் எலக்ட்ரோ ரிசெப்ஷன். அதனால தான் அது டபுளா தெரியுது. நீங்க பாத்தீங்களா? கோலோட போட் போனதுக்கு அப்புறம் தான் அது வந்தது. ஏன்னா அதோட மோட்டார் ரொம்ப பெருசு. அந்த மோட்டாரோட வைப்ரேஷன் அதால கண்டுபிடிக்க முடியும். அதனால அப்படினா அது ரொம்ப பவர்ஃபுல். நீங்க எல்லாம் போட்ல இருங்க, நான் முதல்ல எஸ்கேப் ஆறேன். அவன் என்ன பண்றான்? அவன் தன்னை காப்பாத்திக்க பாக்குறான். கேட் அவனுக்கு உதவி செய். அட கடவுளே, சீக்கிரமா 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 கண்டிப்பா அவன் பின்னாடி அந்த மீன் இருக்கும். எப்படி சொல்ற? என்ன? காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. சரி, நம்ம தயாராவோம். அது எங்க போச்சு? எனக்கு தெரியல. அது இங்க இல்ல. சொன்னல, என்னாச்சு பாத்தியா? கவலைப்படாத, நாங்க வந்துட்டோம். இது எப்படி? காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமா இங்க இருந்து போங்க. சீக்கிரமா நடந்துக்கு போங்க. அது நம்ம பின்னாடி தான் இருக்கு. நம்ம ஆழம் கம்மியா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதனால அது இங்க வராது. என்ன பண்ற? நம்ம கூட வந்தவங்க எல்லாம் சாகிறதுக்கு நீதான் காரணம். கேட், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ஹேய் கேட், நில்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நில்லு ஒரு நிமிஷம். நான் எதுவும் பேச தயாரா இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் கோல் தான். நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டியா? அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. முதல்ல அந்த சுறாவை எப்படி சாகடிக்கிறது? நீயே போய் கண்டுபிடி. வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். வாங்க வாங்க. கம் ஆன். ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ. கப்பல்ல இருந்த கேப்டனும் திரும்பி வந்துட்டாரு. இப்ப அவர் கூட கப்பல்ல இல்ல. நாம இந்த இடத்துல நல்லா மாட்டிட்டோம். நாம மாட்டிக்கிட்டோம். நம்மளால என்ன பண்ண முடியும்? இங்க கிடைக்கிறது சாப்பிட்டு தான் வாழணும். சும்மா பேசிட்டு இருக்காம தப்பிக்கிறதுக்கான வழியை பாருங்க. அவசரப்படாதீங்க. உங்க எல்லாருடைய உயிரும் என் பொறுப்புல இருக்கு. உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை.
சரி நீங்களே பார்த்துக்குங்க. டாக்டர், நீங்க மைக்கையும் ரயானையும் பாத்தீங்களா? இல்ல, அவங்க இனிமேல் திரும்பி வர மாட்டாங்க. லோரா வர மாட்டான். ஜேமி, அப்புறம் ரயன், அப்புறம் அலெக்ஸ், மொத்தம் 6 பேர் தெரியுமா? ஓகே, வேற யாராவது மிஸ்ஸிங் இருக்கா? ஹெர்க்க காணோம், ஆலிசனையும் காணோம். ஹாலியும் இல்ல. ரியலி? ஒரு நிமிஷம். ஒருவேளை லௌரா இறந்துட்டான்னா கப்பல் அப்புறம் அப்படியே தான் இருக்கும். யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. என் கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க. இதோ பாருங்க, கப்பல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனா அதுல இருக்கிற ஓட்டம் அப்படியே தான் இருக்கு. இப்ப அதை அடைக்கிறதுக்கு யாராவது அங்க போனோம்னா எனக்கு தெரிஞ்ச அது தற்கொலைக்கு சமம். ரேடியோவாவது ஒர்க் ஆகுதா? இல்ல, ஆண்டனா உடைஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம். அதுவும் உடைஞ்சு போச்சா? இனி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க இருந்து கான்டாக்ட் பண்ணணும்னா இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதையாவது என்னன்னு சொல்லுங்க. சீக்கிங் கப்பல்ல ஒரு எமர்ஜென்சி டிரான்ஸ்பாண்டர் இருக்கு. அதை எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா கப்பல்ல ப்ராப்ளம் இருக்குங்கிறது சிக்னலா தெரியும். அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணுங்க. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஆக்டிவேட் ஆகணும்னா கப்பல் முழுசா முழுகணும். முழுகணுமா? ஆமா, முழுகணும். சரி, அப்படின்னா உடனே முழுகடிங்க, சீக்கிரம். அதுலயும் பிரச்சனை இருக்கு. அப்படி செய்யணும்னா நாம முதல்ல கப்பல்ல இருக்கிற லைன் எல்லாத்தையும் கட் பண்ணி ஆகணும். அது எங்க இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சாகணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணா எலக்ட்ரோ ரிசெப்ஷன் டபுள் ஆகும். அதனால தண்ணியில இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்சார் ஆகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை தவிர வேற வழி தெரியும். என்ன நடக்குதுங்க? எல்லாருக்கும் ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு இது 2வது வாட்டி. ஏன் இங்க மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த நிலத்துக்கு கீழே நீர் இருக்கிறதுனால. ஏன் இங்க அடிக்கடி நடக்குது? இந்த இடமே கடல்ல முழுக போகுது. அது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சொன்னீங்க? அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமா? இந்த தீவு மொத்தமும் பவழ பாறைகளால உருவானதுதான். அது டேமேஜ் ஆனதுனால தான் இந்த மாதிரிலாம் பூகம்பம் ஏற்படுது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த மொத்த இடமும் எப்ப வேணாலும் நொறுங்கி கடலுக்குள்ள போலாமா? கடவுளே, எங்களை எப்படியாவது ஒரே அடி சாகடிச்சிடு. ஏதாவது செய். இப்ப நம்ம ஷிப்புக்கு கூட போக முடியாது, ஏன்னா ரிப்பேரா இருக்கு. இனிமே தண்ணில நான் பயணம் பண்ண மாட்டேன். நாம ஏதாவது யோசிச்சு பார்க்கலாம். அப்ப இங்க கட்டி கூச்சல் தான் போடணும். அந்த கப்பல்ல மறுபடியும் நான் ஏறவே மாட்டேன். நடந்த விஷயங்களை பார்த்து நீ பயந்துருக்க, ரைட்? நம்ம கிட்ட இப்ப கோல் போட்டும் நம்ம போட்டும் மட்டும் தான் இருக்கு. நாம இங்க ஒரு பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்க போறோம். அது வேற எதுக்கு இல்ல, கடல்ல இருக்கிற சுறாவை திசை திருப்பறதுக்காக. இந்த பிளான் எல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகுமா என்ன? இங்க பாரு, நம்மளால ஒரு சார்ஜரை உருவாக்க முடிஞ்சா அந்த சுறாவோட கவனம் அதுல தான் இருக்கும். அந்த நேரத்துல கப்பலை யாராவது ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கான நேரம் நமக்கு இருக்கு. சரி, அதை எப்படி நம்ம செய்யறது? இத வச்சுதான். யாருக்காவது ஜெனரேட்டர் ஃபிக்ஸ் பண்ண தெரியுமா? நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? முதல்ல ஜெனரேட்டர் மட்டும் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பால்ஸை தண்ணிக்குள்ள போட்டுடலாம். அந்த நேரத்துல கரண்ட் உற்பத்தி ஆயிடும். அந்த சிக்னல் சுறாக்கு கிடைச்சிடும். அந்த சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு அதை தேட ஆரம்பிச்சிடும். இந்த யோசனை கூட நல்லா இருக்கு. யாரு போய் கப்பலை சரி பண்றது? இங்க இருக்கிற யாருக்காவது வெல்டிங் தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நீங்களா? நீயா? ஆமா, என் அப்பா ஒரு வெல்டர் தான், அதனால எனக்கு அது தெரியும். இல்ல, அதுக்கு ஒன்னு அனுப்புறதா இல்ல. நீங்க என்ன அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். சீக்கிங் கப்பலுடைய கேப்டன்ற முறையில சொல்றேன், இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க இங்க எதுக்காக வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க. இல்ல இல்ல வேண்டாம், உங்க கால் அடிபட்டு இருக்கு. தண்ணியில பிளட் கலந்துச்சுன்னா சார்ஜரையும் தாண்டி சுறா வந்துரும். அது மட்டும் இல்ல, என்ஜினை ஃபிக்ஸ் பண்றதுக்கு உங்க 2 அசிஸ்டன்ட் கூட தேவைப்படுது உங்களுக்கு. அதனால உங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்படின்னா நீங்க போறீங்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதெல்லாம் முட்டாள்தனம். அவங்க போக கூடாது. இந்த வேலையை நான் எப்ப செய்யணும்? இப்பவே. சரி, நாங்க ரெடியா இருக்கோம். சரி, நீங்க முதல்ல கம்பியும் வலையும் தண்ணியில போடுங்க. என்ன? இவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. கிரேட். முதல்ல பால்ஸ் எடுத்து முதல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் உருவாக்கணும். இந்த ஒயர் எடுத்து அதுல சுத்தணும். அப்படியே ஒரு வலை மாதிரி பின்னணும். சரியா? ரெடியா? அதுக்கப்புறம் நம்ம ஜெனரேட்டரோட கேபிளை எங்கேயாவது ஊக் பண்ணலாம்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கேபிள் தான். எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடுன்னு தோணுது. ஏய், ஷார்க் வர மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு சிக்னல் தரேன். கோல் அவ கூட போனது எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா அவ தான் போறேன்னா. வாட்செல்லாம் சீக்கிரம் பண்ண. என்ன அப்படி கூப்பிடாது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடக்கடவுளே. இது வேலை செய்யுது. ஆமா, நல்லா தான் வேலை செய்யுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போமே. அங்க இருக்கு. கடவுளே, தெரியுது. இது வேலை செய்யுது. அவங்க போற போட்டோட சத்தம் அதுக்கு கேட்கவே இல்லை. அதுதான் நமக்கு வேணும். அப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய், இங்க பாரு. நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும்னு தெரியாது. அது கன்ஃபியூஷன்ல இருக்கு. எல்லாரும் நம்பிக்கையா இருங்க. அடேங்கப்பா, இது என்ன இவ்வளவு கணக்கு நடக்குது? அதெல்லாம் சரி. இதுக்கு முன்னாடி கடலுக்குள்ள போயிருக்கியா என்ன? இல்ல. இதுக்கு முன்னாடி ஸ்கூபா டைவிங் பண்ணிருக்கியா? இல்ல. கே, உன்னால முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? இங்க பாரு, நீ முதல்ல கேள்வி கேட்கறத நிறுத்து. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. கண்ணு திறந்து நல்லா பாத்துக்கிட்டே இரு. நான் என் வேலையை முடிச்சிட்டு வரேன். அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. இது ரொம்ப ஆபத்து. அது சார்ஜரை தாண்டி வருது. எல்லாரும் ஓடுங்க. ஓடுங்கன்னு சொல்றேன். ஓடுங்க.
தோத்துறக்கூடாது, கண்டிப்பா தோக்கக்கூடாது. கண்டிப்பா ஜெயிப்போம். கேட்டு என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அவன் ஷிப்பை எடுத்துட்டு போயிட்டான். ஏன் அப்படி பண்ணா? சரியான முட்டாளா இருக்கான். கப்பல்ல இருந்து ஓட்டை அடைச்சாச்சா? ரொம்ப மோசமா இருக்கு. மேடை மேடை மேடை, கப்பல் மூழ்கிட்டு இருக்கு, கப்பல் மூழ்கிட்டு இருக்கு. நாங்க இங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம். எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு சுறா எங்களை தாக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நிச்சயமா இங்க இருக்கவே முடியாது. சரி, நம்ம இங்க இருந்து எப்படி போறது? அந்த போட்ல போலாம். முதல்ல கொஞ்சம் பேர் போலாம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் போலாம். இங்க இருந்து அங்க போகணும்னா 100 மைல் ஆகும். அதுக்கு தேவையான கேஸ் நம்ம கிட்ட கிடையாது. நீங்க சொல்றது சரிதான், ஆனா இங்க இருக்க முடியாது. இந்த இடம் எப்ப வேணா அழியலாம். ஆமா, அதுக்காக தான் நான் உடனே போகணும்னு சொல்றேன். அந்த போட்டை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஷார்க் அட்டாக் பண்ணும். அது ரொம்ப ரிஸ்க். நம்ம உயிர் கடல்லே போயிடும். இங்க நம்ம அழிஞ்சு சாகிறத விட அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். யாராவது நல்ல யோசனை சொல்லுங்க. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்?
தள்ளிடுச்சு. ஆமா, நாம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா. நீங்க போங்க, நீங்க இங்க இருந்து போயிடுங்க, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, போங்க. நீ வந்து உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணுச்சு? நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது யோசிங்க. அது அந்த சுறா, அது வந்துட்டு இருக்கு. எல்லாரும் வாங்க, அந்த வீட்டுக்குள்ள போயிடலாம். சீக்கிரம் போங்க, பின்னாடி வருது. வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, வாங்க, உள்ள போங்க, சீக்கிரம் போங்க. கதவு சாத்துங்க. பயப்படாதீங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும். சீக்கிரமா ஏதாவது யோசிங்க. நம்ம எப்படி வெளியில போகணும். இங்கிருந்து வெளியில போனா நம்மளால தப்பிக்க முடியாது. அவ்வளவுதான். பயப்படாதீங்க, அதால உள்ள வர முடியாது.
எவ்வளவு தூரம் போக முடியும்னு தெரியல. எப்படி அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டோம். இனிமே என்ன பண்றது? கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணலாம். என்னது? அது கேஸ் பேரல் ஆச்சே. இது வெறும் பேரல் தான். நல்லதா இருக்கு. ஓகே கேட், இதை வச்சு என்ன பண்றது? இப்போ நமக்கு சாகிறத தவிர வேற வழியே கிடையாது. இதை வெடிக்க வைக்க முடியுமா? இது கேஸ் இருந்த பேரல் தான், ஆனா நமக்கு இப்ப நெருப்பு வேணுமே. இது போதுமா? ஐயா, இது போதும். ஆனா நமக்கு இப்ப கொஞ்சம் ஃபியூஸ் தேவைப்படுது. ஆனா சுரா எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து தான் இந்த பேரல் அங்க வைக்க முடியும். அப்பதான் வெடிக்க வைக்க முடியும். ஆமா, உண்மையிலேயே இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? நம்பிக்கை வைங்க. உன் சட்டை கழட்ட. என்ன? முதல்ல உன் சட்டையை கழட்டுன்னு சொன்னேன். நம்ம அதை திரி மாதிரி யூஸ் பண்ணலாம். சரி, ஆனா எப்படி இந்த பேரலை சுறா கிட்ட கொண்டு போறது? அதுக்கு வேற ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அதை தேடி போக வேண்டாம், அது நம்மளை தேடி வந்துடும். நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த பாயிண்ட் இந்த இடம் கிடையாது. நம்மளால இந்த இடத்துல வெடிக்க வைக்க முடியாது. ஒருத்தங்க பேரல்ல திரி வைக்கும் போது ஒருத்தங்க ஷார்க்க வர வைக்கணும். அத வர வைக்கிறதா? யாராவது செஞ்சுதான் ஆகணும். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்களா? ஆமா. கேட், நீங்க என்கிட்ட ஏற்கனவே தண்ணில இறங்கி 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமா உங்களால இதை செய்யவே முடியாது. இருக்கலாம், ஆனா இப்ப என்ன செய்யறது? உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்ல. கப்பலை சரி பண்ண நான் இறங்கினேன்ல, அந்த மாதிரி உயிரை காப்பாத்த ஏதோ செய்யணும். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம ஏதோ செஞ்சே ஆகணும். திரி செய்யற வேலை முடிஞ்சிருச்சு. இத பத்த வச்சதும் சரியான நேரத்துக்கு வெடிச்சிடும்ல? கண்டிப்பா. இந்த கேஸ் பேரல்ல நெருப்பு பட்டுச்சுன்னா கண்டிப்பா வெடிச்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது நமக்கு போதுமானது தானே? சுரா இது பக்கத்துல வந்தாவே போதும். பெர்ஃபெக்ட். கேட், போறதுல உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லையே? பயப்படுறதால எதுவும் ஆக போறதில்ல. எவ்வளவு தூரத்துல அதை வெடிக்க வைக்க போற? 30 செகண்டுக்கான தூரம் போதும். சரி, நீங்க அந்த திரிய பத்த வச்சதும் நான் உங்க கிட்ட வந்துடுறேன். அது வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது ஏறிய மாட்டேங்குது. கம் ஆன், சீக்கிரம், அது கிட்ட வந்துருச்சு. பத்த மாட்டேங்குது. சீக்கிரம் ஏதாவது செய். எப்படி காப்பாத்து? உனக்கு இந்த சத்தம் கேட்கலையா?
ஆனா அவ வேலையை செஞ்சுட்டா. அது செத்துருச்சா? அது திரும்ப வருது. அது சரியா வேலை செய்யல. போட்டுக்கு போயிடலாமா? இது போதும். இது ஒண்ணு வச்சு நம்ம எப்படியாவது தப்பிக்கலாம். ஏன் நீங்க என்ன செய்றீங்க? போட்டோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த சத்தம் கேட்டு அது இங்க வரும். நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த போட்டு ஒண்ணுதான் இருக்கு. தெரியும். முதல்ல உயிரை காப்பாத்திக்கலாம். என்ன பண்ண போற? பாத்துக்கிட்டே இருங்க. செத்துருச்சு. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம உயிர் பழிச்சிட்டோம். There's no solution.